இந்த 3 சைன்ஸையும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கக்கூடிய நபர். நம்பர் 1, நீங்க என்ன பண்ணாலும் அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. உங்களை பார்த்து தான் எல்லாமே பண்ணுவாங்க. பட் உங்களுக்கான கிரெடிட் சுத்தமா கொடுக்கவே மாட்டாங்க. ஈவன் நீங்க சோஷியல் மீடியாஸ்ல ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்ணீங்கன்னா கூட நீங்க என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, என்ன மாதிரியான கேப்ஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மைனூட்டா டீடைல்டா நோட்டீஸ் பண்ணி அதை அப்படியே அவங்களும் காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சைடு. இது வந்து எப்படி இருக்கும்னா சைலண்டா அவங்க கூட வந்து அவங்க போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கே சுத்தமா தெரியாது. நம்பர் 2, நீங்க க்ரோ ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் ஸ்டில் உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை டவுன் பிளே பண்ணி அவங்கள டாலரா காட்டிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் பாவம் அவங்களுக்கு தெரியல உங்களை பத்தி வீரியம் அதிகமா இருக்கக்கூடிய வேறு இது நாளைக்கு ஒரு பெரிய மரமா ஆலமரமா வளர்ந்து நிக்க போகுது அப்படின்னு தெரியாம தேவையில்லாம உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 3, உங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கிளாப் பண்ண மாட்டாங்க. பட் உங்களோட ஒவ்வொரு மூவையும் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி நிறைய காசிப் பேசுவாங்க. நீங்களா தான் இருப்பீங்க. பட் இது மற்றவங்களுக்குள்ள ஒரு jealous feeling trigger பண்ணும். They feel insecure. Being the center of attention is not always applause. It's pressure, jealousy and silent wars.